சன்ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். மார்னிங் வியூ வேறு லெவலில் இருக்குது. காட்டுக்கு தண்ணி பாய்க்க வந்தாங்க. நம்மளுக்கு விவசாயம்னா அவ்வளோ இதாக தெரியாதுங்க. எல்லாம் அப்பா தான் செஞ்சிட்ருப்பார். நம்ம சென்னைக்கு வேலைக்கு போகிறதோட ஓகே. இப்போ அப்பா இல்லாததுனால எல்லாமே இறங்கி செய்யணும். என்ன பண்ணுறது, லைட்டாக கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை வச்சு விவசாயம் பண்ணி நம்ம அப்படி போக வேண்டியதான். விவசாயம் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா தெளிவாக பண்ணால் அதுலேயும் நல்லா இருக்கலாங்க. பார்ப்போம், இன்னும் கொஞ்ச காலம் தான் சென்னையில் வாழ்க்கை இருக்கும். மாட்டு தீவன பயிருக்கு தண்ணி பாய்ச்சதான் காலையிலே வந்தாச்சுங்க. கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. மாட்டுக்கு இந்த வைக்கலாம் போட்டாலாம் செட் ஆகலாம். தீவன பயிர் போட்டால் தான் நம்மளுக்கு மாடு சத்து கிடைக்கிது. காலையிலே தண்ணி எடுத்து விட்டால் அந்த பனிக்கு நல்லா தண்ணி போய் சீக்கிரமாக வந்துடுங்க. ஃபுல்லாக அப்புறம் ஈவினிங் டைமில் எடுத்து விட்டால் அந்த வெயிலுக்கு தண்ணி அவ்வளோதுக்காக ஃபாஸ்ட்டாக வர மாட்டேங்குது, பாய மாட்டேங்குது. இன்னும் சீக்கிரமாக வந்துருக்கணும். 5 மணிக்கெலாம் வந்து இன்னும் வேகமாக பாய்ஞ்சிருக்கும். சரி பரவாயில்ல, இந்த டைம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல சோளம் வரவே இல்லைங்க. மாட்டுத்தண்ணி இதெல்லாம் வந்துருக்கு. இந்த ஒரு தடவை தான் இருக்குது, பாஞ்சிச்சுன்னா அப்படியே ஆஃப் பண்ணுற வேண்டி தான் மோட்டரை. இந்த ஒரு திட்டு தான் இருக்குது, அப்படியே பாஞ்சிச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் மாட்டுக்கு இது போய் கட்டணும், மாட்டை பிடிச்சி போய் கட்டணும். டைம் ஆயிடுச்சு. பனி கொஞ்சம் இப்போ நிற்கட்டும்.
பனி அதிகமாக இருக்குது. இப்போயே மாடு அப்படி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மாடுக்கு ஏதோ ஆயிரும். லைட்டாக வெயில் வந்தால் தான் மாடு கட்டுறது நல்லாயிருக்கும். மார்னிங் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். பனி, சூரிய உதயம் பயங்கரமாக இருக்குங்க. புரியல? இது பார்த்தீங்கன்னா யூரியா தானே. யூரியா வந்து இப்போ மாட்டு தீவன பயிருக்கு போட போகிறோம். தண்ணி விட்டோன்னே போடக்கூடாதுங்க. இது இந்த இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் விவசாயம் பண்ணுறோங்க. எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தார், ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போனார். அதை வச்சு நாங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூரியாலாம் நாங்கள் விசறோம். விசற தப்பாக இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி விசறணுன்னு. ஈடுபாடு நாங்கள் பட்டதில்லை விவசாயத்தில். கொஞ்சம் தெரியும், அப்போ பண்ணுவார். நம்ம இந்த சென்னையில் வேலை செய்கிறது போகிறது அப்படியே இருந்ததுனால அதை கண்டுக்கிறதில்ல. உழவு வாங்குது பாரு. போதுமா? ஒரே இடத்த போட்டுட்ருக்காத. அந்த சைடு கொஞ்சம் வரல, ஓரத்தில் கொஞ்சம் போடு.